வணக்கம் நண்பர்களே. இன்றைய விழிப்புணர்வு என்னவென்றால், பெண்கள் தனியாக நடந்து போகும்போதோ அல்லது டூ வீலர் போய் கொண்டு இருக்கும்போதோ, காரில் தனியாக டிரைவிங் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கும் போதோ, எங்கேயாவது கடை வீதிகளிலோ எங்கேயாவது அவர்களுடைய பர்ச்சேஸுக்கோ வேலைத்துறைக்கோ எங்கேயாவது போய் கொண்டு வரும்போது சில நய வஞ்சகர்கள் அவர்கள் மீது பைக்கிலோ காரிலோ வருவதைப் போல பயம் உருட்டுவதும், பக்கத்தில் வந்து பைக்கில் செல்லும்போது அபயம் விடுவதும் சத்தம் விடுவதும், இது போன்ற சம்பவங்கள் எல்லா ஊர்களிலுமே நடந்து கொண்டு வருகிறது. பெண்கள் இதனால் அச்சப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆகவே இதற்காக நம்ம உடனே காவல்துறைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டக்குன்னு பறந்துடுவாங்க. ஒரு செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கக்குள்ள டக்குன்னு பாஞ்சிருவாங்க. யார் என்னார் ஏன்னு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாம் காவல்துறையைத்தான் நாம் நாட வேண்டிய இருக்கிற சூழ்நிலை. ஆகவே இதையும் கருத்தில் கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் நெல்லை மாவட்டத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பக்கம் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் இவர்கள் திருந்துவதற்கு என்ன உதாரணம் என்று கேட்டால், இவர்கள் வீடுகளில் அக்கா தங்கச்சியோ அம்மாவோ தங்கையோ அவர்களுக்கு இந்த நிலைமை கிண்டல்கள் இப்படி கேலித்தனம் நடந்தால் அந்த விஷயத்திலிருந்து அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் காவல்துறைக்கு ஓடுவார்களா, இல்லை அந்த பைக்கை விரட்டிட்டு ஓடுவாங்களா? ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று கட்டாய வேண்டுகோளை நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது விழிப்புணர்வை வைக்கிறேன். நன்றி.